லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். படிச்சேன்னா இந்த பதவிக்கு வர்றது சரியா இருக்குமா? படிப்பறிவே இல்லாத அமுதா இந்த பதவிக்கு வர்றது சரியா இருக்குமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பசங்க எதிர்காலத்தை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். தம்பி, அருமையா பேசுனீங்க. நீங்க தான் வருவீங்க. வெற்றி நமது. பழனி அற்புதமா பேசுறீங்க. நான் ஏதோ பெருசா பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது மனசெல்லாம் படபடங்குது, கையெல்லாம் உதறுது. என்ன பேசுறதுன்னே தெரியலையே. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அமுதா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நான் எழுதி வச்சதும் ரெடியா தான் இருக்கு. இந்தா, நீ ஒன்னும் இதுல இருக்கிறத அப்படியே ஒப்பிக்க வேண்டாம். சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ. முதல்ல ஆரம்பி, அப்புறம் போக போக பதட்டம் குறைஞ்சு தைரியம் தானா வந்துடும். அப்புறம் உன் மனசுல இருக்கிறத பேச. அவ்வளவுதான். புடி அமுதா, புடி. வாங்கிக்கோ அமுதா. அடுத்தபடியாக அமுதாவை பேச அழைக்கின்றோம். நீ தைரியமா போ போ. அத்தா போ அத்தா. ஒரு நிமிஷம். மேடையில் போய் பேசுறதுக்கு முன்னாடி உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வா. அப்படி போன்ல இருக்கு. என்னைய எதிர்த்து நிக்கிற. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அவங்க 2 பேரும் உனக்கு உசுரோட வேணும்னா இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல நான் மேல போய் பேசணும்னு வீம்பு பண்ண ஒரு போன் பண்ணா போதும், அப்படியே கழுத்தறுத்து போட சொல்லிடுவேன். என்ன என்ன சொல்ற? ஓ, ஓ, ஏய், நான் சொல்ல சொல்ல கேட்காம போறியா நீ? 2 பேரையும் போனமாதான் நீ பார்க்க போற. சொல்லுங்கண்ணா. அவங்க 2 பேரையும் போட்டுருங்க. சரிங்கண்ணா.
நான் கொஞ்சம் பேசணும். போன் எல்லாம் சைலண்ட்ல வச்சா நல்லா இருக்கும். பழனி சார், அது உங்க போன் தான். எடுத்து பேசுங்க. ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. ஹலோ. என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாவா? அதான் நான் கால் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எப்பறா நீ நல்லா இருப்ப? உங்களுக்கு மட்டும்தான் வீடியோ அனுப்பிச்சு பயமுறுத்த தெரியுமா? உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதை நல்லா உத்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. பரவாயில்லையே, உன் பையனுக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் போல. என்னடா தம்பி, வீடியோவை பார்த்தியா? எப்படி சென்டிமெண்டா இருக்கா? அதை ஆக்ஷனா மாத்திராத என்ன? அங்க இருக்கிற பசங்களுக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இங்க இருக்கிற உங்க அம்மாவோட தலை தனியா போயிடும். நான் சொல்றவன் மட்டும் இல்ல, சொல்றத செய்யறவன் தெரியுமில்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. அவங்க கழுத்துல இருக்கிற கத்தி எடுத்தினா உங்க அம்மாவோட தலை தப்பிக்கும். இல்லனா கடவுளால கூட அவளை காப்பாற்ற முடியாது. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணு. போனை கட் பண்ணு. பழனி சார், நான் பேசலாமா? ஓ, நீங்க இன்னொரு முக்கியமான கால் பண்ணணும்ல, அதை சீக்கிரம் பண்ணிருங்க. நான் பேசணும். என்னன்னு சொல்லுங்கண்ணே. அவங்கள என்னடா பண்ண? ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலும் தலை துண்டா போயிருக்குண்ணே. ஏய், அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம். என்னண்ணா சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் பண்ணு. அவங்கள எதுவும் பண்ணாத விட்டுரு. சரிண்ணே. டேய், கட்ட அவுத்து விடுறா. டேய், அவன் கழுத்துல இருந்து கத்திடுறா. ரெண்டு பேரையும் அவுத்து விடுங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் ஆயுசு கெட்டி. ரெண்டாவது டைமா தப்பிச்சு போறீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. போங்க.
பேசு. என்ன பேச 10 நிமிஷம் டைம் கொடுத்தா மேடம் மௌன விரதம் இருக்கீங்களோ? பேசுங்க, டைம் முடிய போகுது. அமுதா பேசுமா. தப்போ சரியோ ஏதாவது பேசாத்தா. பேசுமா. எழுதி கொடுத்தத படிக்க என்ன தயக்கம்? பேசு. அச்சச்சோ, உனக்கு தான் எழுத படிக்க தெரியாதுல்ல? எழுத்து கூட்டி படிக்க கஷ்டமா இருக்கா? அமுதா கண்ணு பேசு. அதெல்லாம் வச்சுக்கிட்டா உச்சகம் பண்ணுது. படிக்க தெரிஞ்சா தானே பேசும். பேசுமா. சத்தம் போட்டு பேசுமா. பேசு. பேசுமா. பேசுமா. எப்படி பேசு. பேசுமா. பேசுமா. பேசு. பேசுமா. பேசு. ஐக்கு முன்னாடி நிட்டு பேசுமா. பேசுமா. ஐயோ இது வேற போச்சா. அச்சச்சோ, அதுவும் மறந்து போச்சா. பேசு. நல்லா பேசுமா. சும்மா பேசுமா. பேசுமா. என்ன தயக்கம்? பேசு. பேசுமா. ஏதாவது பேசேம்மா. அமுதா பேசு. சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அமுதா பேசு பேசு. எல்லாருக்கும் வணக்கம். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். என்னோட வணக்கம். படிச்சவத நிரம்பி இருக்கிற இந்த இடம் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிற இடம். இந்த சபையில நான் பேசுறது எம்புட்டு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் பேசுறதுல எதுவும் குத்தம் குறை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். கல்விங்கிறது வெறும் 3 எழுத்து கிடையாது. அதுதான் நம்ம தலையெழுத்த மாத்த போற சக்தி. ஒரு நாட்டையே சீர்திருத்துற ஒரு ஆயுதம். ஒரு மனுஷனுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, எப்படி அத்தியாவசிய தேவையோ அதே மாதிரி நல்ல கல்வியும் ரொம்ப முக்கியமானது ஒரு தேவையா மாறிடுச்சு. அறிவு சம்பந்தப்பட்ட இடத்துல
படிக்காத நான் என்ன பண்ண போறேன்? அதுதானே இப்போ உங்களோட கேள்வி. நம்ம நாட்டுல பல சாதனைகள் புரிஞ்ச எத்தனையோ பேரு படிக்காத மேதைகள் தான். அதுக்குன்னு என்னன்னு அவங்களோடலாம் ஒப்பிட்டு பேசல. படிக்காதவங்களும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு குறிப்பிட்டு பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இந்த பதவிக்கான தேர்தல்ல நிக்கிறது இந்த பதவிக்கான அதிகாரத்தை கைப்பற்றவோ, இல்ல இந்த பதவிக்காக வர வருமானத்துக்காகவோ, இல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ, இல்ல தனிப்பட்ட முறையில நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல. எத்தனையோ ஏழை பிள்ளைங்க வீட்ல கல்வி வலியையும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏற்பட்ட மாதிரி பாதிப்பு இன்னொரு அமுதாவுக்கு ஏற்படக்கூடாது. ஏன் இந்த சமுதாயத்துக்கே ஏற்படக்கூடாது. படிக்கணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு பிள்ளையும் படிக்க முடியாம போகிற சூழ்நிலை உருவாக விடக்கூடாது. அதை எப்படியாச்சும் தடுத்து படிக்கணும்னு நினைக்கிற வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து நின்னுருக்கேன். அவங்களுக்காக மட்டும்தான். இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பழைய ஆளுக உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்துல இங்க பாதிக்கு மேல வசதி இல்லாத ஏழை பசங்க தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் எப்படி மாறி போச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு சாதாரண வீட்டு பையன் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க முடியுமா? அதுக்கான சூழ்நிலை இங்க இருக்காங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டம் படிக்கல, தாத்தம் படிக்கல, நாமளும் படிக்கல. நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும்னு தான் ஒவ்வொரு பெத்தவங்களும் பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அறிவை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு நாம தான் அறிவை கொடுக்கணும். தான் படிக்கல, தான் பிள்ளையாவது படிக்க வைக்கணும்னு பள்ளிக்கூடத்துல சேர பரீட்சை வைக்கிறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. எங்கிட்ட ஏதோ ஒரு மூலையில இருந்து படிக்க வைக்கணுங்கிற ஆசையில பிள்ளைல எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா அவங்க வசதியான பிள்ளைகளோட போட்டி போட முடியாம தோத்து போயிடுறாங்க. தெளிவா பேசுதும். அவங்களுக்கு எல்லாம் நாம தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி கிடக்கு, தொழில் கிடக்கு. அதுக்கு இது வழி கிடையாது.